ஹலோ கைஸ், இன்னைக்கு மாஸ்டர்ஸ் எவல்யூஷன் மான்வாவோட எபிசோட் 26 தான் பார்க்க போகிறோம். ஸோ எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக்கை போட்டுருங்க. இப்போ தான் ஒரு சில சாப்டர்ஸ் இதுக்கு ரிலீஸ் ஆச்சு. ஸோ டக்குன்னு உங்களுக்காக நான் கொண்டு வந்துட்டேன். ஸோ லைக் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள், ஏன்னா அப்போ தான் தொடர்ந்து வீடியோஸை போட முடியும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்தில் ஒரு பயங்கரமான பர்பிள் பீம் அது வானத்துலேருந்து அப்படியே பூமியை பயங்கர வேகமாக தாக்கும். இதை பார்க்குற அங்கே இருக்க ஆளுங்க ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. இவங்களால இதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற லா லெவலில் இருக்க கிரியேச்சர்ஸை கொல்ல முடியல. அங்கே என்னடா இது அப்படின்னு அவங்க ஆச்சரியமாக இருக்காங்க. இந்த எனர்ஜியை வச்சு பார்க்கும்போது இது கண்டிப்பாக ஸ்பேஸ் பேஸ்டு வெப்பனாக இருக்க வாய்ப்பு இருக்கு. பாசிபிளி இந்த மாதிரி விஷயத்த அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு பர்சனால சமன் பண்ண முடியாது. அப்படி இது ரியலாகவே ஸ்பேஸ்லேருந்து வந்த ஏதோ ஒரு எனர்ஜி வெப்பன்னா எதுக்காக இந்த விஷயத்தை பற்றி நம்ம கிட்டேயோ இல்லை மற்றவங்க கிட்டேயோ இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. சீக்கிரம் எல்லாருமே கூடிய வாங்க இப்படின்னு எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. அந்த இடமே தரமட்டமாக அழிஞ்சிருக்கு. வந்து பார்த்ததுல இங்கே எந்த விதமான ரேட்டும் இருக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா அந்த இடத்த ஸ்கேன் பண்ணி பார்த்த வரைக்கும் எந்த விதமான லைஃப் எனர்ஜியும் இருக்கிற மாதிரியும் தெரியல. ஒன்று அதுங்களோட சீக்ரெட் ரிலேயம் அதுக்குள்ளேயே போயிருக்கணும், இல்லையா அந்த வித்தியாசமான பர்பிள் பீம் அது மூலமா மொத்தமா அழிஞ்சு போயிருக்கும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஆனா இப்ப கேள்வி என்னன்னா, பாசிபிளி யாரால அந்த மாதிரி அட்டாக்க பண்ண முடியும்? ஆனா இதை பண்ணது அங்க இருக்கிற ஆளுங்களுக்கும் மக்களுக்கும் அங்க தெரியாது. நம்ம ஹீரோ தான் பண்ணானு. அங்க எதனால எல்லாருமே கிரேட்ஸியா வாழுக கிரேட்ஸியா வாழுக அப்படின்னு அங்க கத்துறாங்க. இதெல்லாம் பார்க்குற பெரிய பெரிய ஹைரப்ஸுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா இவங்க உண்மையிலேயே அங்கே எதுவுமே பண்ணலை. அப்படி இருக்கும்போது யார் இதை பண்ணியிருப்பா அப்படின்னு தான் ஒருத்தவங்களும் அவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடியே வெஸ்ட் சிட்டிலையும் இதே மாதிரி தான் அங்கேயும் ஒரு வித்தியாசமான பர்சன் அவனோட மிஸ்டீரியஸான பவரை வச்சு எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணியிருப்பான். அதே மாதிரி எக்ஸாக்டா இங்கேயும் நடந்திருக்கு. ஆனால் ஒரு விஷயம் நம்மளுக்கு உறுதி ஆயிடுச்சு, இந்த பர்சனால ஒன்றும் நம்மளுக்கு ஆபத்து வரப்போதில்ல. அவன் நம்மளுக்கு ஹெல்ப் தான் பண்ணுறான், அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. லாங்கியூ கிட்ட இந்த மாதிரி யாரு தான் இதை பண்ணுறா அப்படின்னு அவங்க கேட்டாங்க. ஆனால் அப்பயும் இதை பண்ணுறது நம்ம தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. அதுக்குன்னு நம்ம ஒன்றுமே பண்ணாமையும் இருக்கக்கூடாது, ஏதாச்சும் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஒரு சைடு இவங்க யோசிக்கிறாங்க. சீன் அப்படியே நம்ம ஈயை நோக்கி வருது. ஈயும் அங்கே பயங்கர வேகமாக பறந்து போகும்போதே யோசிக்கிறான். இப்போ கரண்டா இங்கே இருக்கிற சிட்டியை அவன் காப்பாத்திட்டான். இன்னமும் கேங்ஷெங் சிட்டி அது ஒரு எஸ்ரங் ஃபர்பிடனான ஜோனா இருக்கு. அந்த இடத்தை இன்னமும் காப்பாத்தல. அதனால ஆளு யோசிச்சிட்டான், மற்றவங்களால காப்பாற்ற முடியல, மீதி இருக்க ஒரு சிட்டியும் நம்ம தான் காப்பாற்றணும்னு. அதனால ஆளும் படு வேகமாக போறான். போகும்போது அவனோட ஃபோனில் மாதிரி நியூஸ் ரிப்போர்ட்டு இதெல்லாம் அவன் பார்க்க ஆரம்பிக்கிறான். அதில் இதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ யூஸ் பண்ண டெம்ப்ளேட்டை பற்றி தான் அங்கே பேசுகிறாங்க. அதுலேயே நம்ம ஆளுக்கு தெரியுது திரும்பவும் அதே டெக்னிக்கு அதே பவரை பயன்படுத்தினா கண்டிப்பாக உங்களுக்கு டவுட் வரும், இதையே பண்ணுறது நான் தானே. அதனால இந்த வாட்டி என்னோட ஐடென்டிட்டியை மாற்றணும்னு நினைக்கிறேன். இப்படி அவன் சொன்னோன்னே வாயிலேருந்து ஏகப்பட்ட டென்டக்கல் அப்படியே அப்பியர் ஆகுது. ஈயோட முடியும் அப்படியே பெரிய முடியாவுது. அங்கே ஒரு வித்தியாசமான மாஸ்க்கும் அப்படியே ஈக்கு அப்பியர் ஆகுது. அவ்வளோதான் என்னோட ஐடென்டிட்டி அது கம்ப்ளீட்டாக இப்போ மறைஞ்சிருக்கு. இப்போ அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையுமே என்னை கண்டுபிடிக்க முடியாது. அதே மாதிரி ரொம்ப நாள் ஆச்சு ஸ்டார் ஃபால் பிளேடை யூஸ் பண்ணி. ஆனால் இதோட ஐடென்டிட்டியும் நான் மாற்றணும் இப்படின்னு சொல்ல அந்த வெப்பனும் ஒரு பங்கமான லுக்குக்கு மாறுது. அவ்வளோதான் ஐடென்டிட்டி இப்போ மாற்றியாச்சு. இப்போ எபிலிட்டிஸை பயன்படுத்தாம என்னோட கில்லிங் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அதை பயன்படுத்த வேண்டியதான். ஏன்னா இந்த விஷயத்தை பற்றி டீச்சர் காங்கி அவங்களுக்கும் சீனியர் குன்லாங் அவருக்கு ஒண்டிதான் அங்கே தெரியுமே. ஸோ அவ்வளோ சீக்கிரத்தில் என்னோட ஐடென்டிட்டி வெளியே வராது. நோவா எனக்கு ரொம்ப போரிங்காக இருக்கு, போகிற வழியில் இந்த மாதிரி எனக்கு ஒரு பாட்டை போடு. ஆனால் ஸ்டில் இப்போவும் நான் உன்னை ரொம்பவும் மிஸ் பண்ணேன் தெரியுமா இப்படின்னு ஆளு வேவ் சிட்டியை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். அந்த சிட்டி முழுக்க ஒரே புகை மூட்டமாக இருக்கு. அங்கே வந்தோடனே ஏன் தெரியல ஒருத்தங்களும் வித்தியாசமாக நடந்துக்கிறாங்க. அவங்க எல்லாருமே ஒரே விஷயத்த ரிப்பீட்டடாக அங்கே பண்ண இருக்காங்க. அப்புறம் தான் ஆளுக்கு புரியுது இதுக்கு காரணமோ அந்த ஓலாடு அதுதானே. இவன் ஒண்டி இல்லை, அங்கே இருக்கிற ஒரு பர்சனும் அதே மாதிரி தான் வித்தியாசமா எதோ அங்கே பண்ண இருக்காங்க. அங்கே ஒரு பொண்ணோட கழுத்தை அப்படியே அவன் வெட்டி வர்றான். உள்ள இருக்கிற பகுதி எல்லாமே அப்படியே அழுகி போய் ஒரு மாதிரி இருக்கு. ஈக்கு அங்கே புரியுது இவங்க எல்லாருமே எப்பயோ இறந்து போயிட்டாங்க. இவங்க இறந்து போன விஷயம் இவங்களுக்கே தெரியல. வெளியில இருந்து பாக்குறதுக்கு இவங்க எல்லாருமே இன்னமும் உயிரோட இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா உண்மையிலேயே அப்படி இல்லை. ஏன்னா எல்லாருமே இறந்துட்டாங்க. உள்ள இருக்கிற ஒரு பார்ட்ஸும் அழுகி போயிருக்கு. இவங்க கடைசியா சாகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ அந்த விஷயத்த அறியாம ரிப்பீட்டடா அவங்க பண்ண இருக்காங்க. இதனால லீ ரொம்ப கடுப்பாகிறான். ஏன்னா இந்த மாதிரி குரூஷியலான விஷயத்த அது பண்ணிருக்கல, இதனால அதை மொத்தமா முச்சிடணும் அப்படின்னு தான் அவன் பாக்குறானே. லீயோட கையிலேருந்து டென்டக்கலை அப்படியே வாய்க்குள்ள அவன் நுழைக்கிறான்.
அங்க நுழைச்சதுல என்ன டெக்னிக்கை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னு அங்க தெரியுது. பிளாக் மேஜிக், ஸ்பிரிச்சுவல், ஹைப்போனஸ் இப்படின்னு ஒரு வித்தியாசமான டெக்னிக்கை வச்சுதான் அந்த ஓவர்லார்டு இங்க இருக்கிற இறந்து போன மக்களை எல்லா அண்டர்ஸையும் அது ரூல் பண்ணிருக்கு. அந்த லேடியும் முழிச்சுக்க அங்க ஈயும் சொல்றான், நீ ஆல்ரெடி எப்பயோ இறந்து போயிட்ட. என்னது, நான் இறந்து போயிட்டேனா? எப்படி? நான் எப்போ இறந்து போனேன்? ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ஓவர்லார்டோட வேவ் கூட நான் சண்டை போட்டு இருந்தேன். எல்லாருமே நாங்க சண்டை போட்டோம். அது ரொம்ப கொடூரமானது. அதுங்க கிட்ட எங்களால நிக்க முடியல. அங்க இப்படி அவங்க சொல்லும் போது உங்களோட முகமும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அழுகி போக ஆரம்பிக்குது. அவங்களோட கண்ணும் ஒரு மாறி மாறுமா. கடைசி அவங்க ஒரு வார்த்தையை எடுக்கிறாங்க, கிராண்ட் மாஸ்டர். கிராண்ட் மாஸ்டரால ஒண்டிதான் அந்த அளவுக்கு கொடூரமான பீஸ்ட் கிட்ட நிக்க முடியும் இப்படின்னு இவங்களோட கதையை முடியுது. அதாவது இறந்து போய் அண்டடா இருக்காங்களே இவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு இவங்களுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். அவங்க திரும்பவும் பழையபடியாகி எல்லாருமே இறந்து போயிடுவாங்க. அந்த லேடியும் கண்ணை தொந்தன்னு இருக்குமா, இதனால கண்ணை மூடி விட்டு, நீ கவலைப்பட வேணாம், உங்க எல்லாருக்காகவும் ரிவெஞ்சை நான் கொடுக்குறேன். அந்த டீமன் எல்லாருக்குமே இப்படி பண்ணியிருக்கா, அதை நான் தான் மொத்தமா முடிப்பேன். உடனே சிட்டி முழுக்க மேக்னெட்டிக் ஃபீல்டை அதை அவன் பயன்படுத்த ஆரம்பிக்கிறான். ஸ்கேன் பண்ணதுல எந்த விதமான உயிரினமும் அங்க இருக்கிற மாதிரி இல்ல. அதுலயே ஆளுக்கு புரியுது, இதுக்கு முன்னாடி ஒரு ரேட் மான்ஸ்டர் அவன் பார்த்திருப்பான்ல, அதுவும் இதே மாதிரி தான் ரொம்ப அடியில போயிட்டு அதோட பிரசன்ஸை ஒண்ணுமே இல்லாம மறைச்சிருக்கும். அதே விஷயம் தான் இங்கேயும் ஏற்பட்டிருக்கு. இப்போ இங்க இருக்கிற ஒருத்தங்களும் 100 மாதிரி தான். இவங்களுக்குள்ள லைஃப் எனர்ஜி அப்படின்னு எதுவுமே இல்ல. இவங்க எல்லாருமே பெரிய அளவுல பொசஸ் ஆன ஒரு பப்பட் மாதிரி தான். சரி, இந்த இடத்துல நீயா வெளியில வரலனா கண்டிப்பா நான் உன்னை வெளியில வர வைப்பேன் அப்படின்னு இதுக்கு முன்னாடி அவன் பயன்படுத்தின மாதிரியே அந்த ரெட் கலர் ஆராவை வெளிப்படுத்துறான். ரெட் கலர்ல டிமானிக்கான வியூஸும் அப்படி எல்லா இடத்துக்கும் பரவ ஆரம்பிக்குது. சிட்டியோட மூளை முடுக்க கூட விடாம எல்லா இடத்துக்கும் பரவுது. மிச்சம் மீதி இருக்கிற சின்ன சின்ன மிருகத்தையும் விட்டு வைக்காம அவன் கொண்டுறான். ஆனா இப்போ வரைக்கும் அந்த பீஸ்ட் எங்க இருக்கு அப்படின்னு தெரியல. அங்க நல்லா பவரை பயன்படுத்தும் போது அங்க ஆளுக்கு தெரியுது இந்த மாதிரி அது வேற ஒரு இடத்துல இருக்குன்னு. அந்த இடத்துல இதுக்கு முன்னாடி இந்த சிட்டியை காப்பாற்றணும்னு வந்த கிராண்ட் மாஸ்டருங்க அவங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட சண்டையில இறந்து போயிட்டாங்க. அதனால அவங்களோட பாடியும் ஒரு அண்டேட்டோட பாடி ஆயிடுச்சு. கிராண்ட் மாஸ்டர் லெவல்ல இருக்கிற பட்டர்ஃப்ளை மாதிரி மலைக்கு மேல டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கால, அவன் தான் லியா. ரெண்டாவது ஹாங்கு சேட்டோட லீடரு, அவரும் வசமா இந்த விஷயத்துல மாட்டிக்கினாரு. அவங்களுக்கு கீழே ஏகப்பட்ட ஆளுங்க இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே கமெண்ட்ஸை கொடுக்க மக்கள் யாருக்குமே தெரியல இவரு ஒரு அண்டெடு, இவரும் அஃபெக்ட் ஆயிருக்காருன்னு. அவங்க இது தெரியாம எல்லாருமே கரகோஷத்தோட பண்றோம் சிட்டிக்குள்ளதான் அந்த பீஸ்ட் இருக்கு, நம்ம கொண்டுலாம் அப்படின்னு இவரும் அங்க பயங்கரமா சிரிக்கிறாரு. அவ்வளவுதான், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு இப்படின்னு ஒரு ஜாலியா இருக்க திடீர்னு ஒரு பயங்கரமான பர்பிள் லைட்னிங், அது ஒரு சுழற்சி மாதிரி அந்த மலையை நோக்கி அப்படி வரும். யாருக்குமே அங்க புரியல. ஆமா, என்னதாவது இங்க உதவி பண்றதுக்கு இவங்க வந்திருக்காங்களா அப்படின்னு தான் எல்லாருமே யோசிக்கிறாங்க. ஆனா ஒரு காடு மாதிரி நம்ம ஹீரோ நடுவுல நிக்கிறான். செகண்டே சில பேர் அண்டடா இருப்பாங்களே அவங்களோட கதையை முடிக்கிறான். மக்களுக்கு புரியல எதுக்காக இந்த பர்சன் இப்படி பண்ணிருக்கான்னு. ஒருவேளை எனிமிங்க கூட டீம் அப் பண்ணி இந்த மாதிரி வேணும்ட்டு இப்படி பண்றானா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு வாங்குவோட லீடரு, அவருக்கு பயங்கரமா கடுப்பாகுது. ஏன்னா பிளான் எல்லாமே நல்லா போச்சு, ஆனா எவனோ ஒருத்தன் பிளானை கெடுக்கிறதுக்குன்னே இங்க வந்திருக்கான். நான் என்ன யோசிச்சேன்னா ஹியூமன்ஸோட ரேங்கை பயன்படுத்தி இதே மாதிரி அவங்களுக்கு இடையில பூந்து ஏகப்பட்ட விஷயத்த பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன். ஆனா எல்லாமே நாசமா போயிடுச்சு அப்படின்னு ஒரு சொல்ல யூக்கு நேரா பர்பிள் கலர் பீமோ பயங்கர வேகமா அப்பியர் ஆகுது. ஆனா அவரும் சும்மா இல்ல, ஹாங்கு சேட்டோட ஒரு சீக்ரெட்டான பஞ்சிங் டெக்னிக் அதை வச்சு அந்த பீமை ஒண்ணுமே இல்லாம ஆக்கிறாரு. நல்லா பார்க்கும் போது இதுக்கு பின்னாடி ஈதா இருக்கா அப்படின்னு அந்த மொட்டைக்கு அங்க தெரியுது. மனுஷங்களோட பாடி அது இந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா இருக்கும் அப்படின்னு நான் யோசிக்கல. முக்கியமா இவங்க எல்லாருக்கிட்டையும் எக்ஸ்ட்ராடினரியான டேலண்ட், டெக்னிக், இங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ்னு அழைக்கப்படுற அந்த விஷயம் அது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு இப்படின்னு ஒரு சொல்ல இருக்காரு. ஆனா ஏகப்பட்ட அட்டாக்ஸ் அங்க ரெடி பண்ணிருக்கான். அட் அ டைம்ல எல்லா அட்டாக்கும் டைரக்டா ஒரு மேல பாயுது. ஆனா அப்பயும் ஒரு சொட்டு டேமேஜ் கூட அவருக்கு ஏற்படல. உன்னோட அட்டாக்ஸ் அது ஸ்லைட்டா கூட எனக்கு டேமேஜை ஏற்படுத்தல. என்ன யோசிக்கிற, இந்த பவர்ஃபுல்லான பாடியை உன்னால அழிக்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறியா? இப்போ ஏன் டர்ன் பார்க்கலாம், இந்த ஈவலான பஞ்சால உன்னால நிக்க முடியுதானே. அந்த ஆறாவை பார்க்கும் போதே தெரியுது இந்த லீடர்காரனோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு. ஆனா இப்படி இவன் யோசிக்க பயங்கரமான அட்டாக்கும் மூஞ்சில அப்படி பாயுது. அங்க இப்பதான் நம்மளுக்கு ஒரு விஷயமும் தெரியுது. முன்னாடி இருக்க அந்த கிராண்ட் மாஸ்டர் அவனுக்குள்ளதான் அந்த ஓவர்லாடும் பொசஸ் ஆயிருக்கு. அதாவது இந்த ஓவர்லாடு இருக்குல்ல, இதால மற்றவங்களோட பாடியை பொசஸ் பண்ண முடியும். பொசஸ் பண்ணி உங்களோட டெக்னிக்கு எல்லாத்தையும் காப்பி பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்.
அடுத்த அடியில ஈயோட மாஸ்க்கும் அப்படியே பொடி பொடியா அங்க போகுது. அந்த ஓலாடும் விடாம பயங்கரமா அடி அடின்னு அடிக்குது. ஹேய், பரவாயில்ல, நீ இத்தனை அடிய தாக்கு பச்சிருக்கியா? நீயும் உண்மையிலேயே ஸ்ட்ராங்கா தான் இருக்க. ஆனா என்ன பண்றது, உன்னால என்னோட அப்சல்யூட் பவர் முன்னாடி நிக்க முடியாது. நீ ஹோப்லெஸ்ஸா இருக்க. அதனால நீயும் என்னோட நெக்ஸ்ட் பப்பெட்டா மாற போறேன்னு நினைக்கிறேன். செத்துப்போ, ரெகுலேட்டே இல்லாம அப்படின்னு ஒரு பயங்கரமான அடியை அவன் கொடுக்கறான். அடுத்த செகண்டே நம்ம ஈயோட வயிறும் அப்படியே அங்க கிழிஞ்சு போகுது. வாயிலிருந்து ரத்தத்துக்கு பதிலா ஒரு மாதிரி ரெட் கலர் ஆறாவா அப்படி பரவுது. அங்க ஈயோட முகமும் அப்படியே ஒண்ணுமே இல்லாம மறைஞ்சு போகுது. இத பாக்குற அந்த ஓலாடுக்கு ஒண்ணுமே புரியல. ஆமா, இங்க என்னதான் ஆகுது அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறாரு. ஆனா அப்புறம் தான் தெரியுது, நம்ம பார்த்தோம்ல அது உண்மையிலேயே ஈல ஈயோட பவரால கிரியேட் செய்யப்பட்ட ஒரு க்ளோன் தான் அது. அங்க பெரிய அளவுல கில்லிங் இன்டென்ட்டை வெளிப்படுத்தி கில்லிங் டொமைனியா உருவாக்கிறான். அங்க ஓலாடுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய ரெட் கலர்ல 3 அப்பியர் ஆகுது. ஆமா, நான் என்ன ட்ராப்ல மாட்டிக்கினேனா என்ன? ஆனா அத்தசிக்கினே முன்னாடி இருக்க 3 அப்படியே 2ஆ போகுது. அந்த அட்டாக் டைரக்டா அவரு மேலேயும் அப்படியே பாயுது. நான் எதிர்பார்த்த மாதிரியே ஃபேக்கான விஷயம் ஃபேக்கு தான். ஏன்னா உண்மையிலேயே அந்த கிராண்ட் மாஸ்டர் லெவல்ல நீ இருந்தாலும் கண்டிப்பா அவரோட பாடியை பொசஸ் பண்ணி அந்த லெவல்ல உன்னால அச்சீவ் பண்ண முடியாது. இப்பதான் புரியுது எதனால உன்னை அவ்வளோ சீக்கிரத்துல டிடெக்ட் பண்ண முடியலன்னு. இவரோட உடம்புல நீ ஒளிஞ்சிருக்க. இன்னமும் அந்த ஓலாட் சாவல அப்படியே மேல வரும்போது சொல்லுது, என்னோட ஹியூமன் பாடி நீ நினைக்கிற மாதிரி இல்ல, மற்ற ஓலாட கம்பேர் பண்ணா பல மடங்கு ரொம்ப ஸ்ட்ராங்கானது. நான் அப்படி இருக்கும் போதும் என்னோட பாடியில ஒரு பயங்கரமான வெட்டு காயத்தை நீ கிரியேட் பண்ணிட்டல. இதுலயே எனக்கு புரியுது உன்கிட்டயும் ஒரு டாப் டியரான பிசிக்கல் பாடி இருக்குன்னு. அப்படி இருக்கும்போது அந்த பாடி எனக்கு வேணும், மரியாதையா கூடு. உன்னோட பாடிய நானா தான் அடியணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு ஒரு கிராண்ட் மாஸ்டர் டிஎல்ல இருக்க ஒரு டெக்னிக்கை அதை பயன்படுத்துது. ஈயும் பயங்கர வேகமா அந்த பிளேடை வச்சு தாக்குறான். நீ யோசிக்கிற மாதிரி ஒன்னும் உன்னால என்னோட கோல்டன் ரிங்க அவ்வளோ சீக்கிரத்துல அழிக்க முடியாத. அதனால மரியாதையா உன்னோட பாடி எனக்கு கொடு. ரைட்டாங்க தட்டி விட்டதுக்கே அப்படியே தூரமா போறான். உன்கிட்ட இந்த அளவுக்கு டாப்பான மார்ஷல் பாடி இருக்கா? இது வேஸ்டா தான் போகுது. அப்படியா? நம்மளுக்கு இடையில எந்த அளவுக்கு பவர் கேப் இருக்குன்னு நான் உனக்கு காட்டட்டா அப்படின்னு அங்க பவரை பிளேட்ல போட்டு அத்த செகண்டே கண்டினியூஸா அங்க தாக்குறான். உன்னோட ரியாக்ஷன் ஸ்பீடு அது இன்னமும் ஸ்லோவா இருக்கு. நான் யோசிச்ச அளவுக்கு நீ இல்ல. ஏன்னா மூமெண்ட்டும் டீசெண்டா இருக்கும் அப்படின்னு நான் யோசிச்சேன். ஆனா அப்படி கூட இல்ல, நீ ரொம்ப வீக்கா தான் இருக்க. நீ என்ன யோசிக்கிற? இந்த மாதிரி உன்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸை வச்சு என்னை மொத்தமா முச்சிடலாம் அப்படின்னு யோசிக்கிற அந்த விஷயம் கனவுல ஒண்டி தான் ஏற்படும். இங்கெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. நான் உனக்கு ஷோ பண்றேன் நீ எந்த அளவுக்கு வீக்காகவும் இன்காம்பேட்டபிளாகவும் இருக்குன்னு. அங்க இப்பதான் அதுக்கு ரியலைஸே ஆகுது. என்னன்னு தெரியல, திடீர்னு நம்ம ஈயோட பவர் ரொம்ப அதிகமாகுது. நம்ம ஈயோட அட்டாக்ஸும் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. ஏதோ இதை பார்க்கும் போது அவனால நான் எங்க இருக்கேன் அப்படின்னு நல்லா கண்டுபிடிக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஏய், நீ மத்தவங்க பாடியை கட்டுப்படுத்தலாம், ஆனா உண்மையிலேயே உன்னோட ட்ரூ நேச்சரை மறைக்க முடியாது. நீ வசமா மாட்டிக்கின. அத்த செகண்டே ரக்கூட வச்சு அங்க டைமை ஸ்டாப் பண்ணிடுறான். ஓலாடால எந்த விஷயத்தையும் நம்ப முடியல. இந்த இடத்த விட்டு சீக்கிரமா தப்பிச்சிடலாம், திரும்பவும் போயிட்டு இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் பாடியை கொண்டு வரலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான். ஆனா அப்புறம் தான் பயங்கரமான ஷாக்கு. என்னன்னா அவரோட பாடி அங்க மூவே பண்ண முடியல, ஏதோ லாக் ஆன மாதிரி இருக்கு. ஆமா, இங்க என்னதான் ஆகுது? எதனால என்னோட பாடியை நகர்த்த முடியல? ஆனா அத்த செகண்டே ஒரு மிகப்பெரிய ப்ளோவை கொடுக்குறான். அங்கேயே அதோட கதையும் முடியுது. இதனால சிஸ்டமா ஒரு நோட்டிபிகேஷனை கொடுக்குது. கங்க்ராச்சுலேஷன் ஹாஸ்ட், நீங்க வெற்றிகரமா அச்சீவ்மெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. இந்த டெரிட்டரியை கேப்சர் பண்றதுக்கு நீங்க தான் பாதிக்கு பாதி கான்ட்ரிபியூஷனை தந்திருக்கீங்க. ஸோ இப்போ நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க. உங்களால ஏ கிரேடு டெம்ப்ளேட்டை ட்ராப் பண்ண முடியும் இப்படின்னு அங்கே சொல்ல உடனே அவன் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுக்குறான். அங்கே டைமென்ஷன் மாதிரி ஒரு விஷயமும் கிரியேட் ஆகுது. நம்ம ஹீரோ அதை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறான். ஆனால் இந்த வாட்டி இருக்கிறதுலேயே ரொம்ப அபூர்வமான எஸ் கிரேட் டெம்ப்ளேட் அது நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கு. அங்கே டெம்ப்ளேட்டை இப்போதான் நம்மளுக்கு காட்டுறாங்க. அதோட உருவமும் ட்ரீ மாதிரி இருக்கு. ஏகப்பட்ட கிளைகளும் இருக்கு. மேலே வித்தியாசமா 2 முகம் அப்பியர் ஆயிருக்கு. இது 10 சென்னோ டெம்ப்ளேட்டா. இது லெவல் 5ல இருக்கான். இதோட பவர் என்னன்னா பிளானட்ல இருக்க நேச்சுரல் எனர்ஜி அப்சர்வ் பண்ணி ஒரு 7 விதமான எனர்ஜியா மாத்தி நம்ம ஹீரோக்கு தரமா. இது ஒண்டி இல்ல, இதால சீக்கிரட்டா ஊட் செல்ஸையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா. எசன்ஸ் ஆஃப் டிவைன் ட்ரீ அதையும் கண்ட்ரோல் பண்ண முடியுமா. அதே மாதிரி மேல வித்தியாசமா நம்ம 2 முகத்தை பார்த்தோம்ல, அதுக்கும் ஏதோ ஒரு ஐக்கான எபிலிட்டி அங்க கொடுத்திருக்காங்க. ஆனா தெளிவா நம்மளுக்கு சொல்லல அது என்ன ஏதுன்னு. இப்போ இந்த டெம்ப்ளேட்டோட காம்பேக்டபிலிட்டி அது 1% அப்படின்னு காட்டுது. இதை பாக்குற நம்ம பயங்கர உற்சாகமாகறான். இந்த வாட்டி அவன் யோசிச்சதை விட ரொம்ப லக்கியா எஸ் கிரேட்ல இருக்க ஒரு டெம்ப்ளேட்டே அவனுக்கு கிடைச்சிருக்கு.
ஏன்னா இந்த மாதிரி ரொம்ப அபூர்வமான டெம்ப்ளேட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்காது. இப்போ ஒரு எஸ் ரேங்க் டெம்ப்ளேட் நம்ம ஹீரோ கிட்ட இருக்கு. இதோட பொட்டன்ஷியலை 100 மடங்கு ஓண்டி அவன் கொண்டு போயிட்டானா அவ்வளோதான். உண்மையிலேயே இது வேற லெவலில் இருக்கும். என்னதான் டிமோரா டெம்ப்ளேட் அளவுக்கு இல்லைனாலும் அதுக்கு டஃப் கொடுக்குற அளவுக்கு பங்கமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ ஆல்ரெடி நம்ம ஹீரோ கிட்ட வேம்பையருக்கான டெம்ப்ளேட் இருக்கு. அதுவும் இதே மாதிரி மாசானது. இப்போ ரெண்டாவதா இது இப்போ வந்திருக்கு. ஆனால் அப்புறம் தான் உனக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அப்பியர் ஆகுது. இப்போ நம்ம ஹீரோவால இந்த டெம்ப்ளேட்டை மற்ற டெம்ப்ளேட் கூட மர்ச் பண்ண முடியுமா? அப்படி மர்ச் பண்ற மாதிரி இருந்தா அதோட பவர் இன்க்ரீஸ் ஆகலாம், அதே டைம்ல அதோட பவர் டிக்ரீஸும் ஆகலாமா? ஏன்னா எப்படிப்பட்ட மியூட்டேஷன் நடக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. டைட்டன் எபிலிட்டியோட ரிலேட்டடா இருக்கல, அதனால மர்ச் பண்ணலாமா அப்படின்னு தான் அவன் யோசிக்கிறான். ரெண்டுத்தையும் இணைக்கும் போது ரெண்டோட கேரக்டரிஸ்டிக்ஸும் ஒன்னா மாறும். ஒரு கார்ட் கேம் மாதிரின்னு சொல்லலாம். ஆனால் ரியாலிட்டி அப்படி இல்லை. நம்ம யோசிக்கிறதை விட ரொம்ப காம்ப்ளெக்ஸ் ஆனது. ஏன்னா இப்படி பண்ற மூலமா ஒரு அன்னோனான அவுட்கம் தான் வெளிவரும். அப்படி சக்சஸ் ஆனா ரெண்டுமே இணையும் போது ரொம்ப ஒரு பயங்கரமான விஷயம் வெளிவரும். இப்படி பண்ற மூலமா ரெண்டுத்துக்குமே ரிசோர்சஸ் அதிக அளவுல பர்ன் பண்ண வேணாம். ஒரே டெம்ப்ளேட்டா இருக்கும், அதே டைம்ல இருக்கிறதுலயே சூப்பர் பவர்ஃபுல்லான டெம்ப்ளேட்டாவும் இருக்கும். ஆனா இதுவே அது ஒரு ஃபெயிலியரா அமைஞ்சா, ஆனா அதுக்குன்னு ரெண்டு டெம்ப்ளேட்டும் வேஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டுக்குமே ஒரு நல்ல ஃபவுண்டேஷன் வந்து இருக்கு. அப்படி ஒன்று இணைஞ்சாலும் அட்லீஸ்ட் டி லெவல் அளவுக்காச்சும் அது இருக்கும். இப்படி இவன் பார்க்கும்போது சிஸ்டம் வழியா இன்னொரு நோட்டிஃபிகேஷனும் வருது. பாஸ்ட் உங்ககிட்ட கோல்டன் ஜீன் அப்படின்னு ஒரு விஷயம் டிரெக்ட் ஆயிருக்கு. இது மூலமா நீங்க இணைக்கிறதுக்கான அந்த ஃபியூஷன் இது பாசிட்டிவான டைரக்ஷன்ல போகும். அதுக்கான திசையை இது இன்னமும் இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னு நம்ம ஆளுக்கு அங்க தெரிய வருது. இப்பதான் அங்க புரியுது. ஈ கிட்ட வந்து அந்த கோல்டன் ஜீன் அது ஒன்றும் கோ இன்சிடென்ட்டா நம்ம ஈக்கு அங்கே கிடைக்கல. கண்டிப்பா இப்படி ஒரு நாள் வரும் அப்படின்னு தெரிஞ்சுதான் இந்த கோல்டன் ஜீனே வந்திருக்கு. சரி வாய்ப்பு எனக்குன்னு கிடைக்கும் போது எப்படி நான் இந்த விஷயத்த விடுவேன் இப்படின்னு அந்த கோல்டன் ஜீனு அதை எடுத்து அங்கே ஃபியூஷனை ஆரம்பிக்கிறான். இதனால என்ன விஷயம் வெளிவரும் அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. சீன் அப்படியே அந்த கிராண்ட் மாஸ்டரை நோக்கி போகுது. அந்த இடத்துல ஆளோட நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. ஓவர்ஆல் லெவல்ல இருக்க மாஸ்டரும் இப்போ அங்க அழிஞ்சு போயிடுச்சு. அங்க இப்பதான் அந்த கிராண்ட் மாஸ்டரையே முழிச்சுக்கிறாரு. ஆமா இத பண்ணது நீதானா? நீதான் அவனை கொன்னியா? ஆமா இந்த மாதிரி நான் தான் கொன்னேன். சரி அப்பனா எங்க கூட வந்த வாரியர்ஸ் மற்றவங்க இங்க படலாம், அவங்க எல்லாருமே எப்பயோ அழிஞ்சு போயிட்டாங்க. நல்ல வேலையை பண்ணிருக்க தம்பி. ஏன்னா அவங்க எல்லாருமே நடமாடும் பிணங்களா இருக்கிறதோட இப்போ அழிஞ்சாச்சு போனாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். இப்போ நான் இதுக்கு முன்னாடி பொசஸ் ஆனல அந்த ஓவர்லாடு, அது இதுதான் என்னோட உடம்புல பூந்து கட்டுப்பத்த ஆரம்பிச்சது. என்ன இந்த மாதிரி விஷயத்த எப்படியும் நீ டிஃபீட் பண்ணிட்ட. ஆனா இதுக்கப்புறம் தான் நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா, இதுக்கு முன்னாடி ஓவர்லால் லெவல்ல இருக்க அந்த பீஸ்ட் கூட சண்டை போடும் போது அப்பதான் எங்களுக்கு ஒரு விஷயமே தெரிய வந்துச்சு. இந்த பீஸ்ட்லயே கிட்டத்தட்ட 4 எம்பரர் இருக்கு. அதுல ஒண்ணுதான் இங்க வந்துச்சு. அத எங்களால அங்க தோக்கடிக்க முடியல. ஈவன் நாங்க தோத்து போனதுதான் மிச்சம். முக்கியமா இதுங்களால டெக்னிக்ஸையும் பயன்படுத்த முடியுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிராண்ட் மாஸ்டரால பயன்படுத்த முடியற அந்த டொமைனை இந்த மாதிரி விஷயத்த கூட அதால பயன்படுத்த முடியுது. கடைசியா என்ன கொல்றதுக்கு முன்னாடி அதுங்க எல்லாமே ஹங்குடுக்கு போகுது அப்படின்னு சொல்லிச்சு. என்னது ஹங்குடுவா? ஏன்னா இந்த டைம்ல ஷியா நேஷன்ல டோட்டலா 36 கிராண்ட் மாஸ்டர் இருக்காங்க. அதுல அட்லீஸ்ட் ஒரு 26 பேரு அந்த ஸ்டேஷன்ல தான் இருக்காங்க. ஆனா இப்ப பிரச்சனை என்னன்னா, மத்த சிட்டிஸை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே போயிட்டாங்க. இந்த மாதிரி டைம்ல நேஷனை பாதுகாக்கணும் சொல்லி அங்க பெரிய ஆளுங்க யாருமே இல்ல. சிம்பிளா சொன்னா ஹங்டு அந்த இடமே காலியா இருக்கு. சீன் அப்படியே ஹங்டுவோட ஒரு பேஸை நோக்கி வந்து இந்த பேஸும் தண்ணிக்கு பாட்டம்ல இருக்க ஒரு பேஸ் தான். இந்த பேஸுக்கு இதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட அட்டாக்ஸ் வந்து நடந்திருக்கும். ஆனா இப்போ ரீசெண்டா அவளைக்கும் பேஸ்ல அட்டாக் எதுவும் நடக்கல. அதனாலேயே இங்க இருக்கிற டேஞ்சர் லெவல் அது பில இருந்து டிக்கு டிக்ரீஸ் ஆயிடுச்சு. இங்க இருக்கிற ஆளுங்களோட வேலை என்னன்னா, ஏதாச்சும் ஆக்டிவிட்டிஸை கண்காணிக்கணும், அவ்வளவுதான். என்ன வாழ்க்கையில இது, குடிச்சுக்கின்னு சாப்பிட்டுக்கின்னு ரொம்ப நம்ம வாழ்க்கையை இப்படி என்ஜாய் பண்ணிருக்கோம். ஈவன் பெரிய பெரிய ஃபேமிலியில இருக்க ஆளுங்க கூட இந்த மாதிரி பிரிவிலேஜோட நல்ல வாழ்க்கையை வாழுவாங்களான்னு கேட்டா டவுட் தான் அப்படின்னு இவங்க பேசும் போதே பின்னாடியே ஒரு பர்சனும் வந்து ஜாயின் பண்ணிக்கிறான். சீன் அப்படியே இவங்க பேஸை விட்டு கொஞ்சம் தள்ளி போகுது. அந்த இடத்துல ஒரு மாஸ்டரும் அப்படியே நடந்து வர ஆரம்பிக்குது. பிரதர், இந்த மனுஷங்களுக்கு ஐடியாவே இல்லை, நம்ம ஆல்ரெடி உள்ள வந்துட்டோன்னு. என்ன இவங்கள மொத்தமா முச்சிடலாம். ஏன்னா அப்பதான் ஹியூமனிட்டிக்கு எம்பரர்னா யாருன்னு தெரியும்ல அப்படின்னு 3 மாஸ்டருங்க அங்க பேசுது. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது இதுங்க ஒன்றும் 3 மாஸ்டருங்க இல்ல, எல்லாமே ஒரே மாஸ்டர் தான். ஒரு தலை நடுவுலையும் மீதி 2 தலை ஷோல்டர்லயும் இருக்கு. இதோட பேர் அசுராவா. ஒன் ஆஃப் த 4 எம்பரர்ல இதுவும் ஒண்ணு. எம்பரர் நம்மள சென்ட் பண்ணியிருக்காரு. நம்ம தான் சீக்கிரமா போயிட்டு ஹியூமனிட்டியோட ஸ்ட்ராங்கஸ்ட் படையும் ஸ்ட்ராங்கஸ்ட் ஆளுங்களையும் நம்ம கொல்லணும். ஆல்ரெடி இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஹியூமன் பீயிங்கா இருக்கிற ஃபு ஹாங்ஷங்
யார் யார் இந்த உலகத்துல ஸ்ட்ராங்கஸ்ட் பவரோட இருக்காங்க, அதே மாதிரி அவங்களோட லொகேஷனு எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. சீக்கிரமா நம்ம வேலையை முடிக்கணும். இவன் யாருன்னு தெரியுதா? அதாங்க டிராகன் மாஸ்க். இதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு பெரிய பிரச்சனையா இருக்க போற ஹான்செங் தான் அவன் அப்படின்னு அந்த மாஸ்டரும் டைரக்டா அந்த பேஸை நோக்கி தான் வர ஆரம்பிக்குது. அங்க சும்மா வந்து காலை எத்து வைக்க அங்க இருக்கிற அந்த 3 பேரோட நிலைமையும் மோசமாவுது. ஆளை வச்சதுக்கே அந்த ஆளுங்க அங்கேயே இறந்து போயிட்டாங்க. முன்னாடி ஒரு பேரியர் இருக்கு, இதுங்களால அங்க போக முடியல. இப்போதான் அதுங்களுக்கு அங்க தெரியுது எதனால இந்த உலகத்தை எம்பரரால ஆக்கிரமிக்க முடியலன்னு. இல்லனா எப்பயோ ஒரு ஆக்கிரமிச்சிருப்பாரு. அதனால தான் இந்த மாதிரி நம்மள அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்றது, நம்ம இதை பயன்படுத்துற மாதிரி இருக்கு. பாக்ஸ் மாதிரி ஏதோ ஒரு டிமானிக்கான விஷயத்த அது அப்படியே நசுக்குது. அந்த இடம் முழுக்க அதுவும் பரவி ஒரு விதமாகுது. அவ்வளவுதான், நம்ம நெருங்கிட்டோம். ப்ளூ ஸ்டார் அப்படின்னு அழைக்கப்படுற அந்த வேர்ல்டும் இதுக்கப்புறம் தான் இருக்கு. ட்ரெயின் அப்படியே ஹங்டுவோட 9 கவுன்சிலை நோக்கி போகுது. அங்க நோவா வழியா டிராகன் ஸ்பேரோ ஹெட் குவார்டர்ல இருந்து ஒரு அலர்ட் வந்திருக்கும். அதுக்கு காரணம் இதுக்கு முன்னாடி பார்த்த அதே பீஸ்ட் தான். அதனாலேயே இவங்க எல்லாருமே கேதர் ஆகுற மாதிரி இங்க இருக்கு. இப்ப பிரச்சனை என்னன்னா, ஃபு ஹாங்ஷெங் அவன் என்ன திரும்பவும் வரவே இல்லையா என்ன? ஆல்ரெடி நம்ம ரொம்ப ஆபத்துல இருக்கோம். முக்கியமா பிரின்சிபல் அந்த அசூர் டிராகன் 2 பேருமே எங்க போனாங்க அப்படின்னு தெரியல. கான்டாக்ட் பண்ணாலும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்ல. ஆனா அங்க இருக்கிற ஒரு வயசானவரும் எனக்கு தெரிஞ்சு இந்த சுச்சுவேஷன் படி பார்த்தா ஃபு ஹாங்ஷாங் அவன் கல்டிவேஷனோட ஒரு குரூஷியலான மொமெண்ட்ல இருக்கான்னு நினைக்கிறேன். இப்படி இருக்கும்போது டிஸ்ட்ராக்ட் ஆகவே கூடாது. இல்லனா இப்படியும் இருக்கலாம், வேணும்ட்டுனே நம்ம எல்லாரையுமே இக்னோர் பண்றான்னு நினைக்கிறேன். இல்லனா வேணும்ட்டே கூட இப்படி பண்ணலாம் அப்படின்னு தான் யோசிக்கிறாங்க. அதனாலேயே இவங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு தெரியல. நோவா சொல்றபடி இவங்க சண்டை இடலாம், ஆனா அதனால பெரிய லாசஸ் இவங்க சஃபர் பண்ற மாதிரி இருக்கும். கடைசியில இவங்களுக்கு தான் அங்க லாஸ். ஒன்னு நோவா சொல்ற மாதிரி பண்ணலாம், இல்லையா இப்போதைக்கு பின்வாங்கிட்டு அப்புறமா திரும்ப வரும்போது நம்ம ஸ்ட்ராங்கஸ்ட் வாரியர்ஸை உள்ள இறக்கி மொத்தமா மூச்சை விட்டலாம். இதுக்கப்புறம் சீன் அப்படியே ஒரு சிட்டியை நோக்கி வருது. அந்த இடத்துல 2 பேர் ஜாலியா போயின்னு இருக்கும் போது திடீர்னு அங்க இருக்கிற மீனெல்லாம் அப்படி இறந்து போகுது. அந்த தண்ணியோட கலரும் அப்படியே பிளாக்கா மாறும். இப்போதான் உங்களுக்கு புரியுது இங்க ரிலேயம் அப்பியர் ஆயிருக்குன்னு. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி பார்த்தா அதே மாஸ்டர் அது அப்படியே தாவுது. இந்த விஷயம் தான் நியூஸ் மீடியான்னு எல்லாத்துக்கும் அங்க பரவுது. அங்க கேமராமேனும் ரிப்போர்ட் பண்ணிருக்கான், ஐயோ சுப்ரீம் லெவல் மேஜிக்கல் பீஸ்ட் வந்திருக்கு சிட்டில, நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா அவனோட கதையும் அங்க முடியுது. இதனால அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு தெரியல. ஏன்னா பெரிய பெரிய கிராண்ட் மாஸ்டர்ஸ் அவங்க எல்லாருமே மத்த சிட்டியை காப்பாற்றணும் அப்படின்னு போயிருக்காங்க. இங்க யாருமே இல்ல. இதனால அங்க இருக்கிற சின்ன சின்ன ஆளுங்களும் சண்டை இல்லான்னு வராங்க. ஆனா இதை பாக்குற அந்த மாஸ்டர் இன்னமும் தான் அங்க சிரிக்குது. பாத்தீங்களா, இது ரொம்ப காமெடியா இருக்கு. இவங்க எல்லாருமே நம்மளுக்கு ஆண்டமா தான். இவங்க எல்லாருமே ரொம்ப வீக்கு, கொல்லுங்க, எல்லாரையுமே மூச்சிடலாம். ஹியூமன்ஸ் நீங்க இப்பயே இந்த இடத்த விட்டு போகணும். ஏன்னா நாங்க இருக்கிறதுலயே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களை ஹண்ட் பண்றதுக்கு இங்க வந்திருக்கோம். நீங்க எல்லாருமே வீக்கா இருக்கீங்க, உங்களுக்கு பொட்டன்ஷியல் கூட இல்ல இந்த இடத்துல நிக்கிறதுக்கு. அதனால இந்த இடத்துல நீங்க சர்வே ஆகணும் அப்படின்னு யோசிச்சீங்கன்னா உங்களுக்கு இப்பவும் நான் டைம் தரேன், மரியாதையா ஓடி போயிடுங்க. ஆனா அவங்க கேட்கற மாதிரி இல்ல. ஏன்னா இவங்களை தாண்டி நிறையவே இன்னசென்ட்டான மக்கள்லாம் இருக்காங்க. அதனால போராடுவோம் அப்படின்னு சொல்லி பயங்கரமா அங்க தாக்குறாங்க. சரி, நீங்களா இந்த சாய்ஸ் எடுத்துருக்கும் போது நான் இந்த சாய்ஸுக்கு மதிக்கிறேன். 10 செகண்டே ஒரே ஒரு அட்டாக் தான். அங்க இருக்கிற நிறைய பேர் அப்படியே மொத்தமா காலி ஆகுறாங்க. பாக்குற அந்த லேடியும் என்ன இது எவ்வளோ ஃபாஸ்டாவா இப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாவரா. வானத்துல ஏகப்பட்ட மிசைலை வச்சு அவங்க தாக்குறாங்க. மிசைல் பரவும் போது அந்த இடம் முழுக்க ஒரே புகையாகுது. அந்த புகைக்குள்ள அந்த மிசைல் வந்தோடனே அப்படியே அது கரப்ட் ஆகி ஒண்ணுமே இல்லாம இது. இதனால அங்க இருக்கிற ஆளுங்களுக்கு புரியுது, நீ இந்த மாதிரி தூரத்துல இருந்து தாக்குனா வேலைக்காவது, முன்னேறி தாக்குனா ஒண்டிதான் அந்த அட்டாக் அதுக்கு எஃபெக்டிவா இருக்கும். இதே மாதிரி ஒரு 2 டீம் அங்க வந்து அவங்கள பார்க்கும்போது அந்த மாஸ்டருக்கு இன்னமும் சந்தோஷமா இருக்கு. பரவாயில்லையே, இந்த இடத்துல 1-2 பேரு ஸ்ட்ராங்கா தான் இருக்கீங்க. அவங்களும் தாக்க வர 10 செகண்டே அவங்களோட கதையும் முடியுது. இந்த விஷயம் அந்த இடத்தோட சீஃபுக்கு அங்க தெரிய வரும். அவருக்கு அங்க என்ன பண்ணுன்னு தெரியல. வந்த அந்த 4 டீமே ஹீரோயிக்கா இறந்து போயிட்டாங்க. 50க்கும் மேல ஏகப்பட்ட கேஷுவலிட்டிஸ் அங்க சஃபர் ஆயிருக்கு. 5வது செக்ஷனும் கிராண்ட் மாஸ்டர் ஆளுங்களும் அங்க வந்தாங்க. ஆனா வந்த அந்த 4 கிராண்ட் மாஸ்டருமே மொத்தமா அங்க அழிஞ்சு போயிட்டாங்க. இதனால அந்த மொட்டை இன்னமும் தான் அங்க கடுப்பாகிறான். எப்படி இதுக்கு பாசிபிள் அப்படின்னு தான் அவர் யோசிக்கிறாரு. சீக்கிரம் ஹாங்ஷேங்கையும் பிரின்சிபலையும் அசூர் டிராகனையும் கான்டாக்ட் பண்றதுக்கு பாருங்க, நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும். இல்லைன்னா அவ்வளவுதான், இந்த இடமே மொத்தமா அழிஞ்சிரும். நான் ஹங்டு யூனிவர்சிட்டியில இருக்க பெரிய பெரிய கிராண்ட் மாஸ்டர் அவங்களாம் எங்க போனாங்க அப்படின்னு தான் இவர் கத்துறாரு. ரெஸ்பான்ஸே அங்க இல்ல. ஸ்பெஷலா காம்பேக்டுக்குன்னு ஒரு டிவிஷன் இருக்கு, அவங்கள கான்டாக்ட்
பண்ணு அப்படின்னு சொல்ல, ஆனா அந்த லேடியும் சொல்றான் அவங்கள நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது, ஓகேவானா? ஆல்ரெடி நம்மளோட வாழ்க்கை வாழ்வா சாவான்னு இருக்கு, அதனால அதெல்லாம் பார்த்தா வேலைக்கு ஆகுது. இன்னொரு சைடு வேற ஒரு ஆளும் பயங்கர வேகமா அங்க தாக்குறதுக்கு வரான். ஆனா அத்த செகண்டே அவனோட கதையும் அங்க முடியுது. அங்க தண்ணிக்குன்னு ஒரு பைப் இருக்கும், அது தட்டி விட்டு கையை அது கிளீன் ஆக்குது. என்ன இது, இங்க இருக்கிற மனுஷங்களை கொல்லும் போது என்னோட கை தான் இன்னமும் அழுக்காவுது. திடீர்னு பின்னாடி ஒரு வாய்ஸ் கேக்குது. ஆமா, யாரு யோசிச்சா பீஸ்டுங்க இந்த அளவுக்கு கிளீனா இருக்கும், கையெல்லாம் கிளீன் பண்ணோன்னு. பின்னாடியே ஒரு 3 பேர் வந்திருக்காங்க. இவங்க தான் அந்த ஸ்பெஷல் காம்பேக்ட் டிவிஷனு. இவங்கள தான் அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்களே, வெறும் இந்த மிருகம் கூட சண்டை போடணும்னு சொல்லி நம்மள ரிலீஸ் பண்ணிருக்காங்களா? சரி, ஏதோ ஒண்ணு. நான் சுத்தமா யோசிக்கல ஒரு நாள் இப்படியும் வரும் நிலைமை இந்த அளவுக்கு மோசமாகும்னு. இதோட கதையை முச்ச விட்டலாம். அங்க இதுங்களுக்கும் ஆர்வம் வந்து பரவாயில்லையே, இவங்க நம்மள கீழ்த்தரமா பாக்குறாங்களா, இவங்க எல்லாரையுமே முச்சிடலாம், கொன்னுடலாம். ஆனா திடீர்னு நடுவுல எல்லாத்துக்குமே ஹெட்டா இருக்கிற அந்த மாஸ்டர் அது அங்க கண்ணை திறக்குது. அட இருங்க, இவங்கள விடவும் வேல்யூபிளா ஒரு பர்சன் இருக்கா, அதனால சீக்கிரமா இவங்கள முச்சிட்டு நம்ம வானத்துக்கு போகணும். வானத்துல ஏதோ ஒண்ணு ரொம்ப வேல்யூபிளா இருக்கு, நம்ம அதையும் ஹண்ட் பண்ணணும். இவங்க எல்லாருமே ஹண்ட் பண்றதுக்கு ஒத்துதான், ஆனா அந்த அளவுக்கு இல்ல. நான் யோசிக்கல, அவனே சொல்லும் போது மேல ஏதோ ஒரு செலஸ்டியல் பீயிங் இருக்குன்னு நினைக்கிறேன். சீக்கிரமா இதுங்களோட கதையை மூச்சிட்டு அங்க நம்ம போகலாம். இப்படி இதுங்க சொல்ல அங்க ஒரு பர்சனும் சொல்றான், ஆமா என்னது, சீக்கிரமா எங்களோட கதையை மூச்சிட்டு மேல போக போறீங்களா? ஆனா உங்களுக்கு தெரியுமா, நான் ஒரு நாளைக்கு எத்தனை ஓலாட கொள்ளுவேன்னு? சரி, எப்படியோ ஒரு மிச்சத்துல உங்களோட கதை முடிய போகுது. ஆனா அதுக்குள்ள அந்த மாஸ்டரும் ஏதோ ஒரு வித்தியாசமான டெக்னிக்கை ஆக்டிவேட் பண்ணுது. இதனால 4 கை அப்பியர் ஆகுது. நடுவுல ஹெட்டா இருக்கிற அந்த மாஸ்டரும் டொமைன் எக்ஸ்பேன்ஷன் இப்படின்னு சொல்ல அவங்க 3 பேருமே ரொம்ப ஆச்சரியமாகறாங்க. ஏன்னா ஒரு மனுஷனால இதை பயன்படுத்த முடியும். ஏன்னா டொமைன் எக்ஸ்பென்ஷன் இது வந்து ஒரு மார்ஷியல் ஆர்ட்ஸ், இதை எப்படி ஒரு பீஸ்டால பயன்படுத்த முடியுது அப்படின்னு தான் அவங்க ஆச்சரியமா வராங்க. அத்த செகண்டே அந்த டொமைன்லயும் அவங்க மாட்டிக்கிறாங்க. ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல என்ன ஆகுன்னு. மேலே யாரையோ ஒருத்தங்களை பயங்கரமா அது சென்ஸ் பண்ணிருக்கு. கண்டிப்பா நம்ம ஹீரோவா இருக்க அதிக சான்ஸ் இருக்கு. ஸோ யாரு என்ன அப்படின்னு நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக்கை போட்டுருங்க. இன்னமும் சாப்டர்ஸ் வரட்டும், வந்தவுடனே ஒரு 5-6 சாப்டர்ஸ் நம்ம பார்த்துடலாம். இந்த வரைக்கும் போட்டுட்டேன், இன்னமும் வரும்போது நான் போடுறேன். அதுக்கப்புறம் தான் உண்மையிலேயே வேற லெவலில் போகும். ஏன்னா நம்ம ஹீரோ அவனுக்கு கிடைச்ச புது டெம்ப்ளேட்டை ஃபியூஸ் பண்ணா என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. இந்த மாஸ்டர் மாதிரியே 4 எம்பரர் இருக்கு. அந்த ஹாங்ஷேங் அவன் மாஸ்டருங்க கூட மிங்கிள் ஆயிருக்கான். அது என்ன கதை, நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான், எல்லாத்துக்கான பதிலும் போக போக தான் நம்மளுக்கு தெரியும். நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.